முதலாவது காரியம் குருத்தோலை எப்படிப்பட்டதா? வெண்மையானது. இந்த வெண்மை எதை காட்டுகிறது என்று சொல்லும்போது பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை ஓசனா ஓசனா என்று குருத்தோலையை கையில் பிடித்து கொண்டு ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்களும் நானும் ஆண்டவரை ஆர்ப்பரிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவையா இருக்கிறது? என்ன தேவையா இருக்கிறது? பரிசுத்தம் தேவையா இருக்கிறது. அதற்கு ஒரு வசனம் வாசிப்போம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். உன்னத பாட்டி 5:10. என் நேசர் அவர் வெண்மையும் அவர் சிவப்புமானவர், அவர் 10,000 பேர்களில் அவர் எப்படிப்பட்டவரா? முதலாவது எப்படி போட்டிருக்கு? வெண்மையும் சிவப்புமானவர். அவரை போல அழகுள்ளவர் ஒருவரும் இல்லை. அப்போ ஓசன்னா என்று குருத்தோலையை கையில பிடித்து ஓசன் என்று ஆர்ப்பரிக்கிறது எது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது இந்த குருத்தோலை எப்படிப்பட்டது? வெண்மையானது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஆர்ப்பரிக்கிற நாம், ஆண்டவரை ஓசனா என்று துதிப்பாடுகிற நாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதற்கு என்ன ஜீவியம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம் வெண்மை உள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தர்களாய் இருப்பீர்களாக என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார். அவரை ஆர்ப்பரிக்கிற கூட்டங்கள் அசுத்தத்தோடு அல்ல, பரிசுத்த ஜீவியத்தோடு ஆண்டவரை என்ன செய்யணும்? ஆர்ப்பரிக்கணும். இன்னைக்கு பாருங்க, அரசியலை பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாரும் பரிசுத்தத்தோடு நாம் வாழ்க என்று ஆர்ப்பரிக்கிறது இல்லை. ஆனா தெய்வத்தை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முதலாவது வெண்மையும் சிவப்புமானவர் என்று நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர். அவரை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு வெண்மையான ஒரு ஜீவியம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அதற்கு இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது வசனம். 1:15. 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-16. உங்களை அழைத்தவர் எப்படி இருக்கிறார்? பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லா 1-2 காரியத்தில் இல்ல, நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருங்கள்? பரிசுத்தராய் இருங்கள். அடுத்து, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்ப முதலாவது காரியம், அந்த குருத்தோலையை குறித்து பார்க்கும்போது அது வெண்மையானது. நம்முடைய ஆண்டவர் வெண்மையானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை ஆராதிக்கிற ஜனங்களும் வெண்மையானவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் வாசிங்க. யோவான் 17:23 வாசிங்க. 17:23. ஒருமைப்பாட்டிலே அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினத நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களில் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவர் ஒருமைப்பாட்டை குறித்து அதிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. சரி, அப்ப முதலாவது காரியம் என்ன என்று சொன்னால் ஸ்தோத்திரம், அது வெண்மையானது. எது? குருத்தோலை. இரண்டாவது, அந்த குருத்தோலையை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது அடுக்கடுக்கா இருக்கும். எப்படி இருக்கும்? அப்படித்தானே இருக்கும். தனித்தனியா ஸ்தோத்திரம், தனித்தனியா அது இருக்காது. மற்ற செடி மாதிரி என்ன செய்யாது? இருக்காது. அது ஒன்று ஒட்டி ஒட்டி என்ன செய்யும்? அடுக்கடுக்கா இருக்கும். இது எதை காட்டுகிறதுனா, இப்ப வாசித்த இந்த 17:23 படி ஒருமைப்பாட்டிலே அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கு பிதாவும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாய் இருந்தது போல நமக்குள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அடுக்கடுக்கா ஒருமனப்பட்டவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. ஒருமைப்பாட்டிலே தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு
இன்னைக்கு நமக்கு ஒரு மனம் இருக்கா? ஒரு சபையில் ஆராதிக்கிறோம், ஒரு தேவனை ஆராதிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரனால நாம் போஷிக்கப்படுகிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு மனம் இருக்கணும். இங்கே ஒருமனைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்க முடியும். பிதாவை நோக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், நீர் என்னை அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போலவும் அவர்களிலும் அன்பாய் இருக்க உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலே இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் இரண்டாவது காரியம் என்னென்று சொன்னால், அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அடுக்கடுக்கா இருக்கும். அல்லேலூயா. ஒரு மன ஆவி, ஒரு மனம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. சங்கீதம் 133 வாசித்தோமானால், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது. அது ஆறுடைய சிரசில ஊற்றப்பட்ட நல்ல தைலத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ண எத்தனை நன்மை. கூடி ஜெபம் பண்ணும்போது இந்த அக்கா வந்தாங்களா, இந்த அண்ணன் வந்தாங்களா, ஒருமனப்பட்டு இருக்கிறதுல என்ன உண்டாகணும்? சந்தோஷம் உண்டாகணும். அப்போஸ்தலர் காலத்தில் மேல்வட்டறையில் எல்லாருக்குள்ளே என்ன இருந்தது? ஒரு மனம் இருந்தது. ஒரு மனம் இருந்ததுனால பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் அவர்களை என்ன செய்தார்? நிரப்பினார். இயேசு கிறிஸ்துவோட போகும்போது குறை சொல்றதுக்குன்னு ஒரு கூட்டம் என்ன செஞ்சது? பின்னால் சரிசெய்யரும் பரிசெய்யர்லாம் என்ன செய்தாங்க? குறை சொல்றதுக்கு போகுது. ஸ்தோத்திரம். இவர் பாவி இடத்துல போறாரு, அங்கே போய் சாப்பிட்றாரு, அங்கே ஏன் போறாருன்ற ஸ்தோத்திரம். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்குள்ளே இந்த குருத்தோலையை வைத்து பார்க்கும்போது அது அடுக்கடுக்காக என்ன செய்யணும்? இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள்ளே என்ன செய்யணும்? உண்டாகும். யோவான் 10வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. யோவான் 10:30. இயேசு சொல்றாரு, நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். அப்ப குமாரா இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவும் எப்படி இருந்தாங்களாம்? ஒன்றா. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? நமக்குள்ள எப்படி ஐக்கியம் இருக்கிறது? சோத்திரம். இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு எல்லா இடத்துலையும் எல்லாத்துலேயும் அன்பு தணிஞ்சு போகிற காலத்தில் வந்துட்டோம். அல்லேலூயா. சமீபத்தில் பாஸ்டர் நானும் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அவங்க சொன்ன காரியத்தை பாருங்க. 3 பையங்க அவங்களுக்கு. கொஞ்சம் கேளுங்க. சோத்திரம். பைபிள் அப்படி பாருங்க. 3 பையங்க. 3 பையனுக்கு கல்யாணம் முடிச்சு பேரம் பேத்தி இருக்கு. பாஸ்டர் வச்சுட்டு தான் சொல்றேன். 3 பேருக்கு பேரம் பேத்தியில் இருக்கு. ஆனா தோத்திரம் பொம்பளை பிள்ளை கிடையாது அவங்களுக்கு. 3 மருமக்கமாரில் ஒரு மருமகத்தான் என்ன செய்வாங்களாம்? அத்தை. 3 பேரும் தூரத்தில் இருக்காங்க. இவங்க இங்கே ஒரு இடத்துல இருக்காங்க. ஸ்தோத்திரம். யாரு? ஆச்சரியரும் ஒரு இடத்துல இருக்காங்க. 3 பிள்ளைகளுக்கும் நல்ல வேலை வாங்கி கொடுத்து, நல்ல படிக்க வச்சு, நல்ல வேலை வாங்கி கொடுத்து, நல்ல கல்யாணம் முடிச்சு, நல்ல போட்டு கல்யாணம் முடிச்சு, ஸ்தோத்திரம் கிறிஸ்டின் தான். ஸ்தோத்திரம் நல்லா வச்சிருக்காங்க. நல்ல வேலை வாங்கி கொடுத்து, நல்ல வீடு, சொந்த வீடு எல்லாம் கட்டியிருக்காங்க. எல்லா வசதி வாய்ப்பு எல்லாம் உண்டு பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் அந்த 3 மருமக்கமாரில் ஒரு மருமக தான் எப்பா, அத்தை சாப்பிட்டீங்களா? அத்தை தண்ணி குடிச்சிங்களா? அத்தை துணி துவைச்சிங்களா? அத்தை நீங்கள் என்ன செய்தீங்க? ஆனால் ஸ்தோத்திரம் மற்ற 2 மருமகளும் கேட்கறது, இங்கே தான் இருக்கீங்களா? இங்கே தான் இருக்கீங்களா? அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, பாஸ்டர் நான் 3 பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்களுக்கு எவ்வளோ வாயை கட்டி வயிற்ற கட்டி படிக்க வச்சு எல்லா வசதி வாய்ப்பு நல்ல வேலை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். ஆனால் அந்த ஒரு மருமகளை தவிர இன்னும் 2 மருமவா சாப்பிட்டீங்களா செத்தீங்களான்னு கூட கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு மனுஷனுடைய அன்பு இன்னைக்கு இப்படிதான் என்ன செய்கிறது? தனித்து போகிறது. உங்க அன்பு எப்படி? அந்நிய பாஷை பேசுறோங்க, ஜபிக்கிறோம், ஸ்தோத்திர ஆவிக்குரிய சபையில ஆராதிக்கிறோங்கிறோம். நம்ம அன்பு எப்படி இருக்கிறது? நான் சிலரை பார்த்துருக்கேன், அவங்க அம்மாட்ட விழுந்து விழுந்து பேசுவாங்க. என்ன செய்வாங்க? இங்கதான் இருக்கீங்களா? பெத்த தாயிட்டா ரொம்ப நேரம் அதே மாமியார்ட்ட பேச மாட்டாங்க.
மாமியார்ட்ட என்ன செய்ய மாட்டாங்க? என்னமோ இது பாவம் லொக்கு லொக்குன்னு பேசாமல் இது உட்கார்ந்துக்கிட்டு இருக்கணும். ஸ்தோத்திரம். மணிக்கணக்காக பேசுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பெத்த தாயை நேசிப்பது போல நீ நேசித்தாயானா உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. தாயை நேசிப்பது போல மாமியாரையே என்ன செய்யணும்? நேசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க போனாலும் அத்தை நான் சாப்பிட்டீங்களா, மாமா சாப்பிட்டீங்களா, ஸ்தோத்திரம். நம்ம அப்படிப்பட்ட அதே போல தாய் தகப்பன பிள்ளைகள் என்ன செய்யணும்? இன்னைக்கு பிள்ளைகளை அடிச்சு இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம்? கேட்க வேண்டிய காலம். ஏது சொல்லுகிறேன்னா, ஸ்தோத்திரம். இந்த குருத்தோலை எப்படி இருக்கிறது? குருத்தோலை எப்படி இருக்கிறது? அடுக்கடுக்காய். அது எதை காட்டுகிறது? ஒரு மனதை காட்டுகிறது. அல்லேலூயா. நம்முடைய குடும்பமானது ஓசன்னா ஓசன்னா என்று பாட வேண்டுமானா ஸ்தோத்திரம். அந்த குருத்தோலை எங்கிருந்து வந்தது? அந்த அடுக்கடுக்கா அதில் இருந்து என்ன செய்து வந்தது. அல்லேலூயா. உங்க தனிந்து கிடக்கிற அன்பெல்லாம் இன்னும் அதிகரிக்கட்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஸ்தோத்திரம் கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் அன்பே இன்றைக்கு என்ன செய்கிறது? ஸ்தோத்திரம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க. இப்போ உள்ள காலம்லாம் மாறி போச்சுன்னு நினைக்கிறேன். பாஸ்டர் சாப்பிட்டீங்களா, பாஸ்டர் என்ன செஞ்சீங்க, குடும்பத்தை விசாரிப்பாங்க. இப்போ பாஸ்டர் பற்றி கேட்கறதுக்கு நாதியே கிடையாது. இல்லையிலோயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை விட்டா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் ரட்சிக்கப்பட்டு ஆரம்ப நாட்களில் ஸ்தோத்திரம் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, விசாரிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் என்னதான் செஞ்சால் கூட கொண்டு வந்து ஊழியக்கார குடும்பத்துக்கு என்ன செய்வாங்க? நீங்கள் கொடுங்கன்னு சொல்லலை, கேட்டாலே எனக்கே கொடுத்த மாதிரி தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்காக காஞ்சதையும் போனதையும் வந்ததையும் கொண்டு கொடுத்துறாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதையாவது கொடுக்கணுங்கிறதுக்காக எதையோ கொண்டு வந்து என்ன செஞ்சிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்குள்ள என்ன இருக்கணும்? என்ன செய்யணும்? குருத்தோலை எப்படி இருக்கணும்? அடுக்கடுக்கா இருக்கணும். ஒரு மனம் ஒரு மனம் ஒரு மனம். ஊழியக்காரனோட ஒரு மனம் இருக்கணும். ஊழியக்காரருடைய ஒரு மனம் இருக்கணும். சபையாருடைய ஒரு மனம் இருக்கணும். ஸ்தோத்திரம். சபைக்கு வருகிற ஜனத்தோடு ஒரு மனமா இருக்கணும். ஸ்தோத்திரம். குடும்பத்தோடு ஒரு மனமா இருக்கணும். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு மன ஆவி இருக்கிறதா? சரி. இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம் ஸ்தோத்திரம். இந்த குருத்தோலை இரண்டாவது அடுக்கடுக்கா இருக்கு. மூணாவது அந்த குருத்தோலையில இருந்து என்ன செய்யுமா? வாசனை வீசிக்கிட்டே இருக்கும். வெறும் ஓலை வீசாது. என்ன செய்யாது? வெறும் ஓலை வீசாது. அந்த குருத்தோலை வருகிறது. அதுல என்ன இருக்கும் தெரியுமா? ஒரு மனம் வீசும். வீசுமா வீசாதா? ஸ்தோத்திரம். அந்த மரத்தை வெட்டும் போது நான் முதல்ல நிறைய தரம் நம்ம அந்த சர்ச்சை கட்டுற நேரத்தில் தென்னை மரத்தை வெட்டும் போது அந்த குருத்து அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து தின்றுக்கும். ஸ்தோத்திரம். பனை மரத்துக்குள்ளது தென்னை மரத்துக்குள்ளே என்னது இருக்கும்? அந்த குருத்து இருக்கும். திங்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக என்ன செய்யும்? இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அது ஒரு நல்ல வாடை என்ன செய்யும்? மனம் வீசும். மூன்றாவது காரியம் ஒசன்னா ஒசன்னான்னு சொல்லி ஸ்தோத்திரம். ஆண்டவரை நாம் பாட வேண்டுமானால், ஸ்தோத்திரிக்க வேண்டுமானால், மூன்றாவது காரியம் நம்ம இடத்துல இருக்க வேண்டிய காரியம் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, மனம் உள்ளவர்களாய் வாசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். என்ன வாசனை? ஜீவ வாசனை உடையவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அதற்கு வாசிக்க பார்ப்போம். உன்னத பாட்டு ஸ்தோத்திரம் 1வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. என்னை இழுத்துக்கொள்ளும். எதனால? ஆண்டவருடைய வாசனையினால. அங்க சொல்லுகிறாப்புல, நீ மனவாட்டி மனவாளன் சொல்ல பார்த்து சொல்ல, நீர் ஐயா என்னை இழுத்துக்கொள்ளும், நான் உனக்கு பின்னால ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைக்கு அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உம்மிலே உமக்குள்ளே கலிகூர்ந்து மயிலும் திராட்சரசத்தை பார்க்கிறோம். உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாரி போகிறதுக்கு அல்ல, நம்மளை வாசனை வீச வச்சிருக்கிறார். நம்ம இருக்கிற குடும்பத்துக்கு வாசனை வீச,
நம்ம வேலையில வாசனை வீச, தொழில வாசனை வீச, குடும்பத்து ஜனத்துக்கு மத்தியில் வாசனை வீச, சபையின் நடுவில் வாசனை வீச, எல்லா இடத்துல ஊர் முழுவதும் நம்ம என்ன செய்யணும்? வாசனை வீசுகிறவர்களாமா. இவனா இவளா இப்படி என்கிற அந்த வாசனை அல்ல, ஒரு நறுமண வாசனை வீச வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கிறிஸ்துவ ஜீவியமானது இன்னைக்கு என்ன வீசல? என்ன வீசல? நறுமணம் வீசல. அதற்கு வாசிங்க பார்ப்போம். அப்போ ஸ்தோத்திரம், அதுலேயே 1:12 வாசிங்க. 1வது அதிகாரம் 12வது வசனம். என்ன தைலம்? நல தைலம் வாசனை வீசும். என் நேசர் எனக்கு என்னதான் என் நேசர் எனக்கு எதி ஊர் வெள்ளை போல சென்று முளைக்கும் மருதோண்டி பூங்கொத்து. இந்த மருந்தோண்டி பூங்கொத்துன்னு சொல்லுத, இந்த மருந்தோணி நீங்க மருதோணி ஸ்தோத்திரம், இந்த மருதோணி இல்லை ஸ்தோத்திரம். இன்னொன்று என்னது? இலை மாதிரியே இருக்குமே, அது என்னது? வாசனை வீசுமே, மறிக்கொழுந்து. மறிக்கொழுந்துன்னு சொல்லுவாங்க. அப்படி மறிக்கொழுந்து தானே ஸ்தோத்திரம். அது வெறும் இலை மாதிரி தான் இருக்கும். அந்த இலையை பார்த்தீங்கன்னா அது என்ன வீசும்? வாசனை வீசும். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்மளை ஆண்டவர் ரட்சித்த அபிஷேகத்தை வைத்து இருக்கிறது எதுக்கு தெரியுமா? என்ன வீச? இன்னைக்கு ஒவ்வொரு இடங்களிலேயும் ஆண்டவர் நம்மளை எதா வச்சிருக்கா தெரியுமா? வாசனை வீசுகிறவர்களா வைக்கணும். இந்த அக்கனா, இந்த அண்ணனா, இவங்களாம் வேதம் படிக்க போகணுமா அப்படின்னு நம்மளை பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுறாரு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனம். 2 கொரிந்தியர் 2:15. அதான் எங்கெல்லாம் வாசனை வீசணும்? ரட்சிக்கப்படுகிறவருக்குள்ளேயும் கெட்டு போகிறவருக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். யாருக்குள்ள? ரட்சிக்கப்பட்டு இருக்கிற ஜனத்துக்குள்ளேயும் துன்மார்க்கமா ஜீவிக்கிற கெட்டு போனவருக்கு மத்தியிலையும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் எழுசுகிறோம். அப்படின்னா என்ன செய்யுது? தோத்திரம். உலகத்திலையும் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களுக்கு ரட்சிக்கப்படாத ஜனத்துக்கு மத்தியிலையும் நம்ம வாசனை என்ன செய்யணும்? வீசணும். இங்க யார் சொல்றா? இது பவுல் எழுதுறாரு. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, ரட்சிக்கப்படுகளையும் கெட்டு போகிறவர்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்? வாசனை வீசணும். நம்மளை ரொம்ப கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வாசனை வீசிக்கிட்டு இருக்கோமா? எப்பா சில ஆட்கள் வாயை திறந்தப்போ, சிலர் ஏன்ட்ட பேசும்போதே பார்க்கணும், அந்த பெயர் இந்த பெயர் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம். அதில் 2 வார்த்தை உள்ளேயும் என்ன செஞ்சிடும்? நம்முடைய ஊரில் உள்ள இங்கிலீஷ் வார்த்தை இருக்க, அது உள்ள என்ன செஞ்சிடும்? அந்த வாசனை வீசுகிறவர்களா இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அப்ப என்ன இருக்கணும்? இப்போ இதுக்குள்ளே ஸ்தோத்திரம், இந்த குருத்தோலைக்குள்ள என்ன இருக்கு? என்ன இருக்கு? வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஸ்தோத்திரம் தோண்டி எடுக்கும் போதே அந்த வாசனை என்ன செய்யும்? வீச ஆரம்பிக்கும். சரி, நேரம் ஆகுது. 4வது காரியம், இந்த குருத்தோலை எதற்கு ஆகிறது அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம் அலங்காரத்துக்கு ஆகுது. இப்போ நம்மெல்லாம் சர்ச்சுகளில் அது குருத்தோலை என்ன செய்கிறது இல்லை, போடுறது இல்லை, அலங்கரிக்கிறது இல்லை. ஸ்தோத்திரம். சில சபைகளில் குருத்தோலையை என்ன செய்வாங்க? பின்னி அதை என்ன செய்வாங்க? தொங்க விடுவாங்க. அது சிஎஸ்சி ஆர்சியில் பார்த்தீங்கன்னா சிலுவை செஞ்சு உடனே கையில் கொடுத்துருவாங்க, எல்லா கையிலையும். ஸோ நான் இப்போ வரும்போது பார்த்துக்கிட்டே வந்தேன். பார்த்தா குருத்தோலையில் ஒன்றும் செய்யலை, வெறும் ஓலையில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. குருத்தோலை கிடைக்கலையே எனக்கு தெரியல. கைத்தாறு சர்ச்சில் அங்கேருந்து வரும்போது பார்க்க ஒரு கையிலும் குருத்தோலை இல்லை, வெறும் எல்லார் கையிலையும் வெறும் ஓலை தான் என்ன செய்யுது. ஸோ அப்போ இது என்ன ஸ்தோத்திரம்?
நாலாவது இதுக்குள்ளே ஸ்தோத்திரம் என்ன இருக்கிறது? அலங்காரத்துக்கு பயன்படும். நீங்களும் நானும் கர்த்தர் நம்மளை எதா வச்சிருக்கா தெரியுமா? ஸ்தோத்திரம் 10 பவுன் நகை பண்ணி போட்டு தான் பெரிய அலங்காரம் இல்லை. கர்த்தர் நிறைய பூ வைக்கிறதுனால தான் அலங்காரம் இல்லை. பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை சங்கீதம் 91:6 வாசிங்க. ஸ்தோத்திரம். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை என்ன செய்ய? தொழுது கொள்ளுங்கள். போதும். அப்போ என்ன அலங்காரம் இருக்கணும்? என்ன அலங்காரம் இருக்கணும்? பரிசுத்த அலங்காரம். அந்த குருத்தோலை எதற்கு பயன்படுத்துகிறதுனா ஸ்தோத்திரம் அலங்காரத்துக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதுக்கு அலங்காரம்? ஸ்தோத்திரம். இந்த கழுதையின் மேலே ஆண்டவர் என்ன வர்றாரு? பவனி வருகிறார். அவரை வரவேற்பதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் துணியை விரிக்கிறாங்க, மலைக்கரை வெட்டி போடுறாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் எல்லாருடைய கையில் குருத்தோலை பிடித்து கொண்டு ஓசன்னா ஓசன்னா என்று என்ன செய்தாங்க? ஆர்ப்பரிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த குருத்தோலை எதற்கு? அலங்காரத்திற்கு. உன்னத பாட்டில் 5வது அதிகாரம் இன்னும் ஒரு 3 காரியத்தை வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். 5:16 வாசிங்க. 5:16. யாருடைய வாயி? ஆண்டவருடைய வாய் எப்படி இருக்கு? மதுரமாய் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர். எருசலேம் குமாரத்திகளே, இவரே என். அப்ப அவருடைய வாய் மிகவும் எப்படி இருக்கிறது? அவர் முற்றிலும் அவர் அழகுள்ளவர். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அழகுள்ள தெய்வத்தை வரவேற்பதற்கு அல்லேலூயா இந்த குருத்தோலை பயன்படுத்துகிறது. ஸ்தோத்திரம். ஓசன்னா ஓசன்னா என்று என்ன செய்யறாங்க? ஸ்தோத்திரம். முன்னால சர்ச்சுகள்லாம் போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன் வீட்டு எல்லா இதுக்குமே என்ன செய்யறாங்க? குருத்தோலை என்ன செய்யறாங்க? நீங்க பார்க்கலையோ? சில வீட்டில் கல்யாண வீட்டுகள்லேயே என்ன செய்யறாங்க? ஸ்தோத்திரம். கிறிஸ்டின்ல மற்றவங்களுடைய கல்யாண வீட்டிலேயே குருத்தோலை என்ன செய்யறாங்க? வரிசையை தொங்க விடுறாங்க. அது எதுக்கு? அலங்காரத்திற்கு. இந்த அலங்காரம் இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியின் கனிகளுக்கு அடங்காது காணப்படும். ஆவியின் கனிகள் அது நமக்கு எதா இருக்கிறது? அலங்காரம். ஸ்தோத்திர. கலாத்தியர் 5:22-23 வாசித்தோமானால் ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, அப்போ ஆவியின் கனிகள் என்ன செய்கிறது? நீங்க அலங்காரிக்கும் போது பாருங்க. ஸ்தோத்திரம். சிலர் திராட்சை கொலையை தொங்க விடுவாங்க, சிலர் ஸ்தோத்திரம் இளநியை தொங்க விடுவாங்க, சிலர் என்ன செய்வாங்க? மாம்பழத்தை என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதத்துல கரும்பு கட்டை தூக்கி தூக்கி வச்சு என்ன செய்யறாங்க? நட்டி வைக்காங்க அலங்காரத்துக்கு. அப்போ இந்த குருத்தோலை எதற்கு என்று சொன்னால் அலங்காரத்திற்கு என்ன செய்ய வைக்கப்பட்டது. சரி. 5வது காரியம், இந்த குருத்தோலையை நோக்கி நான் பார்க்கும்போது அது மேலே நோக்கி இருக்கும். எங்க இருக்கும்? மேல் நோக்கி இருக்கும். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த குருத்தோலையை போல எப்போது எங்க நோக்கி இருக்கணும்? சங்கீதக்காரன் தாவீது சொல்ல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். அப்போ நம்முடைய வாழ்க்கையானது இந்த குருத்தோலையை போல ஆண்டவரை வரவேற்க நமக்கு எப்போதும் ஆண்டவரை நோக்கி என்ன செய்யணும்? அதாவது உன்னதமான ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. அவங்கள பார்க்காதங்க, இவங்கள பார்க்காதங்க. ஸ்தோத்திரம். எவனையும் பார்த்தா நம்ம விழுந்துருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் தூங்குறவங்களாம் ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. தூங்கலையோ? ஸ்தோத்திரம். 2 பேர் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இருக்கட்டும். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஸ்தோத்திரம் அடுத்து எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? மேல் நோக்கி இருக்கணும். ஆண்டவருக்கு உன்னதமான ஒரு அனுபவம். வாசிங்க சங்கீதம் 123:1-2 வாசிங்க சீக்கிரம். 123:1-2. எங்க இருக்கிற? பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்தில் என் கண்களை நான் அங்கேயும் இங்கேயும் பார்க்க அல்ல,
உண்மையே என் கண்களை நான் என்ன செய்கிறேன், ஏறெடுக்கிறேன். வேலைக்காரருடைய கண்கள் எஜமானையும் நோக்கி இருக்கிறது போலவும், வேலைக்காரருடைய கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்கிறது போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கண் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்க கண்கள் மேல நோக்கி இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கண்ணு எப்போதும் அங்கெங்க பார்க்க வேண்டாம், அவங்களை இவங்களை பார்க்க வேண்டாம். நம்ம கண்ணு எங்கே பார்க்கணும், தேவனை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. அங்க இருந்தது நமக்கு கண்டிப்பா ஒத்தாசை வரும். ஸ்தோத்திரம். அப்போ இந்த குருத்தோலை அது மேல் நோக்கி என்ன செய்கிறது, இருக்கிறது. அதே போல நம்முடைய அனுபவம் இருக்கணும். சரி, ஸ்தோத்திரம். 5 காரியம் சொல்லியிருக்கிறேன். 6வது காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த குருத்தோலை எங்க இருக்குன்னா சைடில் அங்கங்க இருக்காது, நடு மத்தியில் இருக்கும். இல்லையா, மத்திய. இதை நாம நம்முடைய மத்தியஸ்தர் யாரு அப்படின்னா நம்முடைய ஆண்டவர். இல்லையா, நம்ம அந்த அந்த மரத்தோடு அந்த குருத்தோலை இணைந்து வருகிறது போல இயேசுவோடு கூட நம்ம இணைந்து காணப்படுகிறவர்களாக இருக்கணும். இல்லையா, அவரோடு இணைந்து இருப்போமானால், நமக்கு அவருக்கு ஒரு நல்ல தொடர்பு உடையவர்களாக இருப்போமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மை ஆண்டவர் செழிக்க வைப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தான் தேவனுடைய பிரகாரங்களிலே என்ன செய்வார்கள், செழிப்பார்கள். இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது அது மத்திய இருத்தில் காணப்படுகிறதுனால தான் கீழே ஊற்றுற தண்ணி எல்லாத்தையும் வைத்து அது அப்படியே அந்த வேரில் அப்படியே அது மேலே என்ன செய்கிறது, வருதா வரலையா, வருகிறது. அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன இருக்கணும்னா, மத்தியஸ்தராய் நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாத்துக்கும் இயேசுவை யாரா வைக்கணும், மத்தியஸ்தராக வைக்கணும். அல்லேலூயா. நீங்கள் மத்தியஸ்தரை வைக்கிறது மட்டுமல்ல, நம்மளும் அந்த மத்தியஸ்தரோடு இணைந்து இருக்கணும். அல்லேலூயா. செல்லை நோண்டக்கூடாது, ஸ்தோத்திரம், தூங்கக்கூடாது. சில செல்லை நான் ஸ்தோத்திரம் சொல்ல வருத்தப்பட்டுக்கிட்டாருங்க. பைபிளை வச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வச்சு சுரண்டிக்கிட்டு மேற்கு கீழுக்கு தள்ளிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி என் காத்துக்கு ரிப்போர்ட் வந்துக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பைபிள் தான் இருக்கு, பைபிளுக்கு மத்தியில் செல்லு இருக்கிறது. ஸ்தோத்திரம். நான் யாருன்னு சொல்லி வேதனைப்படுத்த விரும்பலை, ஆனாலும் அந்த தவறை என்ன செய்யாதிருங்கள், ஆஃப் பண்ணி போடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒழுங்கினமாக இருக்கக்கூடாது, கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்க நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை எதை வைக்கணும். காணா ஒரு கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா திராட்சரசம் குறைவுப்பட்டு அங்கெங்கே ஓடி பார்த்தாங்க, என்னென்ன செஞ்சு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. ஆனால் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி, அவர் சொன்னபடி செஞ்சால் எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கானாலும் சரி, நம்முடைய குடும்பத்துக்கானாலும் சரி, நம்முடைய எல்லா காரியத்திற்கும் அவரை யாரா வைக்கணும், ஸ்தோத்திரம். சொந்தக்காரனையோ மாமனையோ மச்சானையோ எவனையும் நம்ம வைக்கவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை மத்தியஸ்தரா வைக்கணும். சரி, கடைசி ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் கடைசியாக அந்த ஸ்தோத்திர குருத்தோலை எதற்கு பயன்படுகிறது என்று சொல்லி பார்த்தால், அதிலிருந்து வருகிற அந்த குருத்தோலை எதை காட்டுகிறது என்றால், வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 9வது வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளும் கோத்திரங்களும் ஜனங்களிலும் பாசக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கியை தரித்து தங்கள் கையிலே குருத்தோலையை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியான முன்பாகவும், அல்லேலூயா, குருத்தோலை பிடித்து வெள்ளை வஸ்திரத்தை தரித்து கர்த்தருக்கு ஆட்டுக்குட்டியானுக்கு முன்னால கையில குருத்தோலை பிடிச்சிட்டு ஒரு நாள் என்ன செய்யும், சிங்காசனத்துக்கு முன்பாக வீட்டு இருக்கிறவருக்கு முன்பாக நம்ம என்ன செய்வோம், நிற்க கண்டேன் என்று யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த கர்த்தருக்கு குருத்தோலை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சும்மா சாதாரணமாக நம்ம எண்ணி விடுகிறோம்.
அதுக்காக தெய்வமா எண்ணுகிறது இல்லை. ஸ்தோத்திரம். இந்த குருத்தோலை எதை காட்டுகிறதுனா, அங்கே தங்களுடைய கையில பிடித்து கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற அந்த ஆண்டவரை புகழ்கிறதற்கு. ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம். அவர் எருசலேம் வீதியிலே அவர் வரும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கழுதையுமே அவர் வரும்போது கர்த்தருக்கு எல்லாரும் ஓசனா ஓசனா என்று குருத்தோலையை கையில பிடித்து என்ன செய்தார்கள்? ஆர்ப்பரித்தது மட்டுமல்ல, ஸ்தோத்திரம். ஒரு நாள் சிங்காசனத்துக்கு முன்னால் நிற்கும் போது எல்லாருடைய கையில் என்ன இருக்கும்? ஸ்தோத்திரம். அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளை கட்டுங்கன்னா, வெள்ளை கட்டுனா அந்த அன்னைக்கு ஸ்தோத்திரம் எங்கேயோ சீக்கிரம் பரலோகத்துக்கு பெறும்னு நினைக்கிற ஆட்களை பார்க்க இல்லை. லோய்யா, நான் சொல்கிறேன், வெள்ளை ட்ரெஸ் போட்ட நர்ஸுமாரெல்லாம் சீக்கிரமாக புருஷன்லாம் போயிருந்தாங்களா? வெள்ளை கட்டுனா மாப்பிள்ளை இறந்ததுக்கு அடையாளம் தாங்க. ஸ்தோத்திரம். நர்ஸு வேலைக்கு போனால் என்ன கட்டணும் சொல்லுங்களேன்? வெள்ளை கட்டணும், வெள்ளை கவுன் போடணும், இல்லைன்னா வெள்ளை சேலை தான். இந்த ஸ்தோத்திரம். இந்த சின்ன சின்ன ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க கூட என்ன கட்டிக்கிட்டு, தோலில் ஒரு பைய போட்டுக்கிட்டு எதுதான் கட்டிட்டு போகிறாங்க. நமக்கு பரலோகத்தில் ஒரு யூனிஃபார்ம் கொடுக்கப்படுகிறது. என்னது? அவங்க வெள்ளை அங்கியை தரித்து தங்கள் கையிலே குருத்தோலையை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாகவும் நிற்க கண்டே. ஸ்தோத்திரம். யாரெல்லாம்? சகல ஜாதிகளிலும் கோத்தரங்களிலும் ஜனங்களிலும் பாசக்காரர்கள் வந்து ஒருவரும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனம். அப்போ குருத்தோலை எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஸ்தோத்திரம், நம்ம இங்கே ஆண்டவரை வரவேற்பதற்கு அன்றைக்கு அளிக்கப்பட்டது மாத்திரமல்ல, சிங்காசனத்திலே வீட்டிருக்கிற ஆண்டவருக்கு முன்னால அவரை தொழுது கொள்வதற்கு இந்த குருத்தோலையை கையில் என்ன செய்கிறாங்க? பிடித்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இப்படிப்பட்ட இந்த 7 காரியத்தை, ஸ்தோத்திரம், நான் சொன்ன இந்த 7 காரியத்தின்படி நல்ல ஒரு குருத்தோலையாய் கர்த்தர் நம்மை மாற்ற கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? முதலாவது, அது வெண்மையானது, அது அடுக்கடுக்கானது. ஸ்தோத்திரம். அது மனம் உள்ளது. 4வது, அது அலங்காரம் உள்ளது. 5வது, அது மேல் நோக்கியே என்ன செய்கிறது? இருக்கிறது. 6வது காரியம், அது மத்தியஸ்தராய், அது நடுமத்தில இயேசுவோடு இணைக்கப்பட்டதாய் இருக்கிறது. 7வது காரியம், அது பரலோகத்தில் தேவனை துதிப்பதற்கு உதவுக. ஸ்தோத்திரம். உதவும்படி கையிலே ஸ்தோத்திரம், கையிலே ஓசனா என்று குருத்தோலையை பிடித்து கொண்டு அவரை பாடி துதிப்பதற்கு உதவுகிறது என்று சொல்லி பார்க்கும். இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்து நடத்த எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், நான் கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். கொஞ்சம் போருங்க, எல்லாரும் கொஞ்சம் முழங்கால் படிக்கிடுமே. முழங்கால் படிக்கிட்டு ஒரு அடி எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டுன்னு சொல்லி அதில் உள்ள பாடலை எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசேட்ட பாடிடுவே, நான் ஓசேட்ட பாடி நல்ல கைத்தடி பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் ஆமே எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார். மறுபடியும் பாடுவோம். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார்.
வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டா. அவன் சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் கொண்டா. சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலை மிதித்து விட்டார், இயேசு காலாலை மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இருதயத்தில் விசுவாசி சொல்வோம், எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவை வரவேற்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஓசனா என்று பாடுவதற்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கரத்திலே குருத்தோலையை கையில பிடித்து கொண்டு அவர் வரவேற்பதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? அந்த குருத்தோலைக்குள்ளே காணப்படுகிற காரியங்கள், இந்த 7 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகி இருக்கிறதா என்று நம்மை அலசி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த குருத்தோலையை போல எங்களை மாற்றுக ஆண்டவரே. உம்மை வரவேற்கத்தக்கதாக இந்த குருத்தோலையை போல எங்களை மாற்றுக ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். மறுபடியும் ஒரே ஒரு முறை அந்த முதல்ல வாசித்த யோவான் 12:12 ஒருவர் வாசிக்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். அப்படியே ஜெபத்தோடு நான் வாசிப்போம். யோவான் 12:12 12:13. எருசலேமுக்கு அவர் வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு என்னதா குருத்தோலையை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படிக்கு புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இஸ்ரவேலின் ராஜாவாய் இருக்கிற தேவத்தை ஸ்தோத்தரிக்கத்தக்கதான அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்து நடத்தும்படி எல்லார் வாயில திறந்து ஆண்டவரே ஒரு குருத்தோலையாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. உம்மை வரவேற்க அந்த குருத்தோலையில காணப்பட்ட அந்த 7 குணலட்சங்களும் எங்களுடைய வாழ்க்கையில காணப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வெண்மை உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், ஆண்டவரே அடுக்கடுக்காய் ஒரு மனது உள்ளவர்களாய், ஆண்டவரே மனம் உள்ளவர்களாக, அலங்காரம் உள்ளவர்களாக, ஆண்டவரே உம்மையே நோக்கி இருக்கிறவர்களாய், மைய பகுதியில இருக்கிறவர்களாய், எல்லா காரியத்திலும் உண்மையே மைய பகுதியாய் வைக்க ஆண்டவரே எங்களுடைய நாங்களும் உம்மோடு கூட இணைக்கப்பட்டவர்களாய், இந்த மைய பகுதியிலே ஆண்டவரே இணைக்கப்பட்டவர்களாய் காணப்பட. இது மாத்திரமல்ல ஐயா, ஆண்டவரே இந்த சிங்காசனத்துக்கு முன்பாக ஆண்டவரே நிக்கு, ஆண்டவரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற உமக்கு முன்பாக நாங்கள் நிற்கும் போது ஆண்டவரே வெள்ளங்கியை தரித்து கொண்டு கையில குருத்தோலையை பிடித்து கொண்டு ஆண்டவரே உம்மை ஆர்ப்பரிக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி அப்படிப்பட்ட அனுபவத்தை தரும்படி சுருக்கமா யாராக ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். செபிப்போம். ஓ ஜீசஸ், ஆமே. கர்த்தர் ஜெபத்தை எடுத்துக்காய் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்தியை கேட்டோம் போனோம் என்றல்ல, கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய், அதன்படி செய்கிறவர்களாய் நம்முடைய ஜீவியம் மாறுவதற்கு
ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படி கையை தட்ட வேண்டாம், நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே அந்த குருத்தோலையில் காணப்பட்ட 7 காரியங்களும் ஆண்டவரே எங்களுக்குள்ளே காணப்படட்டும், ஆண்டவரே எங்களிலே உண்டாகட்டும். ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து நமச்சோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்க, உம்மை போற்ற, உம்மை புகழ ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட இந்த நல்ல குணலட்சணங்களால் எங்களை அலங்கரிங்க. ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். கேட்ட எத்தனையோ வசனங்களை நாம் கேட்டு இருக்கிறோம். நமக்குள்ள அந்த குருத்தொலையை போல ஆண்டவரை காணப்படுகிற அவர் அனுபவத்தை கத்த தரும்படியாய் ஆண்டவரே எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே பரலோக பிதாவே, இந்த நல்ல அந்த ஆராதனையில் துவக்கத்திலிருந்து இறுதி வரை நீ நடத்தி தந்த தெய்வக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை துவக்கத்திலிருந்து இறுதி வரை நடத்தி தந்த தேவன் ஆண்டவரை குருத்தொலையை குறித்து நீர் எங்களுக்கு சொல்லித்தந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்டு அதை விட்டு விடாதபடி கை கொள்ள கர்த்தர் உதவி செய். வந்த எல்லா சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த வெயில் யாரையும் சேதப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ள முடியாது கூட ஜெபிக்கிறோம். நாளைக்கு ஆண்டவரை கிழக்க இருக்கிற ஜெபத்தை ஆசீர்வதிங்க. செவ்வாய்க்கிழமை சபையில் இருக்கிற பெண்கள் கூட்டத்தை ஆசீர்வதிங்க. புதன்கிழமை குறிச்சிகுளத்தில் இமான் பிற வீட்டில் இந்த வாரத்தில் இருக்கிற ஜெபத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே மக ஸ்தோத்திரம். வியாழக்கிழமை இந்த இடத்துல ஆண்டவர் ஊழியக்காரியாய் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தை ஆசீர்வதிங்க. வெள்ளிக்கிழமை இருக்கிறதான ஆண்டவரை புனித வெள்ளி ஆண்டவரே அந்த ஜெபத்தை நீர் உம்முடைய பாடுகளை ஆண்டவரை நாங்கள் தியானிக்க உதவி செய்யும். ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் ஆராதனை 5 மணிக்கு இருக்கிற அந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்க அந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே பெரிய காரியத்தை செய்யும். வரதடப்பட்ட பிள்ளைகளும் வரக்கூடிய நாட்களை கொண்டு வாங்க. இயேசுவின் நல்ல நாமத்தினால் கேட்கும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை முழுவதுமே பரிசுத்தம். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பரிசுத்தனுடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.